Hi guys, welcome to Taker Bus channel. இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பண்ண போறோம்னா யூடியூபர் சீரிஸ் அதுதான் பண்ண போறோம். பிபி ஃபன் ஃபேக்டரின்னு ஒரு யூடியூபர் இருக்காரு. அவர் மாதிரி தான் கம்பேரிசன் வீடியோ போட போறோம். என்ன கம்பேரிசன்னா சென்னையில ஒரு ஃபேமஸான 2 பிரியாணி கடையை கம்பேர் பண்ணி போட போறோம் டேஸ்ட் வைஸா. எஸ், யா மொய்தீன் வாசஸ் சுகுபாய் ரெண்டுத்துக்கும் பிரியாணி சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்து டேஸ்ட் கம்பேரிசன் பண்ண போறோம், ப்ரைஸ் கம்பேரிசன் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு யா மொய்தீன் பிரியாணியில் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ண போகிறோம். யா மொய்தீன் லொக்கேஷன் பல்லாவரம். சிக்கன் பிரியாணி ப்ரைஸ் எவ்வளோ பார்ப்போமா? 180 வருது. ஆடு கொடுத்துட்டோம். இப்போ டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 290 ருபீஸ். யா மொய்தீன் பல்லாவரம் பிரியாணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ப்ளேஸ் பண்ண போகிறோம். ப்ளேஸ் கொடு. ஆஃபர் தான் இருக்கான் பார்த்தியா? இது ப்ரிப்பேரிங் இன் 42 மினிட்ஸ்ன்னு காட்டுது. இது எவ்வளோ சீக்கிரம் வருதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சுக்குபாய் பிரியாணியில் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணுறோம். சிக்கன் பிரியாணி ப்ரைஸ் 250 வருது. ஆட் ஐட்டம் கொடு. 250 உள்ளே போ. ஆல்ரெடி ஒன்று வந்து அதை கேன்சல் பண்ணுறேன். இப்போ எவ்வளோ வருது ப்ரைஸு? 294 வருது ஜிஎஸ்டிலாம் சேர்த்து. ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துரு. can still place this arriving in 35 minutes போட்டிருக்கு. நாங்கள் இருக்கிறது ஆலந்தூர் சுக்குபாய் தான் போட்டோம். அரௌண்ட் 35 மினிட்ஸ்னு காட்டுது. பார்ப்போம் டைமுக்கு வராங்களான்ட்டு. டைம் இப்போ என்ன 1:10 ஆகுது. ஃபஸ்ட்டு யா மொய்தீன் பிரியாணி தான் வந்துருக்கு பல்லாவரத்துலேருந்து. டிஸ்டன்ஸ் வரையும் பார்த்தா யா மொய்தீன் டிஸ்டன்ஸு 5 கிலோமீட்டர் வரும். ஆனால் வந்து ஆன் டைம் வந்துருச்சு. சொல்லப்போனால் ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோரே வந்துருச்சு. ஃபைனலி சுக்குபாய் பிரியாணியில் அரைவ் ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் டிலேயாக தான் வந்திருக்கு. பக்கத்தில் தான் இருக்குது ஆலந்தூர். எங்கள் வீடு ஆலந்தூர் தான் இருக்குது. ஆனால் ஏன் டிலே ஆச்சுன்னு தெரில. ப்ரிப்பரேஷன் எதாவது லேட் பண்ணுறாங்க. 2 பிரியாணிலையும் கம்பேரிசன் வீடியோ போட்டு எது பெஸ்ட்டுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு யா மொய்தீன் என்னென்ன கொடுத்துருக்கோம் பார்ப்போம். ஒரு ரைத்தா டப்பா, ஒரு கத்திரிக்காய் இது பச்சடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு பிரெட் அல்வா கொடுத்துருக்காங்க. 3 சீல் பண்ணி லாஸ்ட்டாக பிரியாணி. மொத்தம் இவ்வளோ குவான்டிட்டி. இது ஒரு ப்ரைஸ் வந்து 294 சம்திங். கரெக்டாக 294 தானே. அடுத்தது சுக்குபாய் சேம் ஒரு பிரியாணி. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் இல்லாமல் நார்மலாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கேசரி கொடுத்துருக்காங்க, எல்லோ கலர் கேசரி. அதுக்கப்புறம் ரைத்தா, அப்புறம் அந்த இது கத்திரிக்காய். இது ரெண்டுமே ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு பிரெட்டராக கொடுத்துருக்காங்க, இது கேசரி கொடுத்துருக்காங்க. அவர் பிபி பேட்டரியில் வெயிட் கம்பேரிசன் பண்ணுவார். அதே மாதிரி கம்பேரிசன் பண்ணுறதுக்காக வெயிட் மிஷின் ஃப்ளிப்கார்ட்டில் புக் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ரைஸ் 250 ரூபா வந்துச்சு. 2 பிரியாணி ஃபஸ்ட்டு குவான்டிட்டி வைஸ் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்த்து சொல்ல போகிறேன் உங்களுக்கு. சரியா? வெயிட் மிஷின் ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு யா மொய்தீன் பிரியாணி இது வெயிட் எவ்வளோ செக் பண்ணிடலாம். 698 கிராம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சுக்குபாய் பிரியாணி இது எவ்வளோ வெயிட் இருக்குன்னு செக் பண்ணிடலாம். 772 கிராம்ஸ் இருக்குது. வெயிட் வைஸ் சுக்குபாய் தான் வின்னர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 2 பிரியாணியுமே பாக்ஸோட போட்டனால பாக்ஸ் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்த்து அதை மைனஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சுக்குபாய் 31 கிராம்ஸ் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு ரெண்டுமே 30 கிராம் 31 கிராம் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ 30 கிராம் மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுதான் குவான்டிட்டி. குவான்டிட்டி வைஸ் இதுதான் சுக்குபாய் தான் வின்னர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பீஸ் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சுக்குபாய் பிரியாணி போட்டு 1 பீஸு, 2 பீஸு, 2 பீஸ் தான் வச்சுருக்காங்க. 2 பீஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு சுக்குபாய் யா மொய்தீன் 1 சின்னதாக 1 2 1 ஃபைனலி லெக் பீஸோடு வச்சுருக்காங்க. அண்ட் ஒரு எக்கோட
மொத்தம் 3 பீஸ் கிட்ட வச்சுருக்காங்க ஒரு எக்கோட. ஸோ பீஸு அதெல்லாம் பார்த்தா யாமுகின் தான் வின்னரு சரிங்களா. நெக்ஸ்ட்டு டேஸ்ட்டு பிளெயினாக சாப்பிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு யாமுகின். டேஸ்ட் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட்டு சுக்குபாய். டேஸ்ட் வைஸ் என்ன டிசிஷன் எடுக்க முடியல. ரெண்டுமே அது இந்த ஃப்ளேவர் டேஸ்ட் சூப்பராக இருக்கு. பட் ஆனால் ரைத்தா ஊற்றி இதை ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ரைத்தாவும் அந்த கத்திரிக்காய் இதுவும் சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கு. இப்போ சுக்குபாய். இது நல்லா இருக்கு. பட் ஆனால் எனக்கு பர்சனல் ஃபேவரட் வந்து யாமுகின் தான். சூடாக இருக்குது சுக்குபாய். கம்பேர் பண்ணும்போது யாமுகின் கொஞ்சம் ஆறிதான் இருக்கு. பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் இதோட இது ஸ்லைட்லி பெட்டராக இருக்கு. அண்ட் பீஸுமே ஒரு பீஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கு. 3 பீஸ் பெரிய பீஸாக போடுறாங்க. வித் எக்கோட தராங்க. ஆனால் இங்கே இது எக்கு தர மாட்டாங்க சுக்குபாய் பிரியாணியில். அவ்வளோதான். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எது பெஸ்ட்டுன்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, பிரியாணிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக 2 கடையிலேருந்து ஸ்வீட்ஸ் சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு யாமுகின் பிரெட்டில் கொடுத்துருக்காங்க. செம்ம அற்புதமாக இருக்கு. நெக்ஸ்ட்டு சுக்குபாய் இந்த கொடுத்த கேசரி, பைனாப்பிள் கேசரி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டேஸ்ட் ஆவரேஜ் தான். பட் ஆனால் யாமுகின் பிரெட்டெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. பிரியாணியில் யாமுகின் சுக்குபாய் இன்னைக்கு கம்பேரிசன் வீடியோவில் ப்ரைஸ் வைஸும் 10 ரூபா யாமுகின் கம்மியாக இருந்துச்சு. டைமுக்கும் வந்துருச்சு 5 minutes பிஃபோரு. இல்லை டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருந்துச்சு பிரியாணி டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் பீஸ்லுமே 3 பீஸ், ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. இதில் 2 தான் இருந்துச்சு, இதில் 3 இருந்துச்சு. வெயிட் மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, ஒரு 50 கிராம். பட் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எக் வர கொடுத்துருந்தாங்க. பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்வீட் வந்து இதில் பிரெட்டோட கொடுத்துருந்தாங்க. யாமுகின்ல சுக்குபாயில் வந்து கேசரி கொடுத்துருந்தாங்க. ரெண்டுமே டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பிரெட்டோட அடிச்சிக்க முடியாது, தாறுமாறாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க. இன்னைக்கு வீடியோவில் 2 கம்பேரிசன் பண்ணி என்ன சொல்கிறோன்னா யாமுகின் தான் வின்னர், பிளேயர் வின்னர். சுக்குபாய் வந்து டவுனில் தான் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேக்கர் பைஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.